சூரியன் அஸ்தமிக்க போகும் இந்த மாலை பொழுதினில் வயல்வெளியில் குடித்துக் கொண்டிருக்கும் இந்த இரு நபர்கள் யார் தெரியுமா? சிகப்பு சட்டை அணிந்திருப்பவன் பெயர் கோணபாபு, கருப்பு சட்டை அணிந்திருப்பவன் பெயர் ஜம்புலிங்கம். இவர் இருவர்களும் குடிகாரர்களாய் இருக்கிறதினால் இப்பொழுது என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். மச்சான், இந்த ஓசி குடிக்காரங்க என்னடா இன்னும் காணோம்? எவ்வளவு நேரம் வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணிருக்குது, டைம் வேற ஆகுதுடா. ஒரு கட்டிங் போட்டுடலாமா? வேண்டாடா, அவங்க வரட்டும்டா, வந்து ஃபீல் பண்ணுவாங்க. நீ வேற தொல்லடா, சீக்கிரம்டா, டைம் ஆகுதுடா. ஆமாடா, அவனுக்கு எடுத்து குடிச்சா கூட குடிச்சிருவாங்கடா. நம்ப முடியாது, நம்ப முடியாது. திட்டு பசங்க. சேஸ் சொல்லவே இல்லை, ஏன்டா குடிச்ச நீ? டேஸ்ட் நல்லா இருக்கா பார்க்கலாம். டேய், இவன் சேஸ் சொல்லாம குடிச்சிக்கணும். மொட்டா குடிக்காரன். சேஸ் போடுறா ஃபர்ஸ்ட். சேஸ் போடு. செம்மையா இருக்குதுடா. இருடா. நான் சேஸ் சேஸ். குடிச்சு குடியே அசிங்கப்படுத்துறான் பாரு. நாங்க தான் குடிக்கிறேன், என் பொண்டாடி தொல்லைன்னு குடிக்கிறோம். நானுங்கடா மனசு கஷ்டம், நான் குடிக்கிறேன். ஏன் இப்ப உனக்குனாடா பிரச்சனை? உனக்கு என்னடா பிரச்சனை? நான் குடிக்கிறது இல்ல. இல்ல, டெய்லியும் ஓசி குடிக்காரியா? உனக்கு என்னதான் பிரச்சனை? வாங்கி வச்சது நானு. சாரி, சைடிஸ் எங்கடா காணோம்? சைடிஸ் இந்தடா. சைடிஸ்ல கொடுக்க முடியாது, குடிக்கிறத ஓசி சோறு. சைடிஸ்ல கொடுக்க முடியாது. என்ன அடிக்க வரா? அவனுங்களை டைவர்ஸ் பண்ணிடலாம். சொல்ல மாட்டேன், இனிமேல் அவனுக்கு வரவே கூடாது. இருக்குடா, உங்களுக்கு இருக்குதா? அந்த பசங்க உன்னை போட்டு அடிச்சாங்க. பார்த்து ஹலோ. சொல்லுங்கக்கா. ஹலோ, சொல்லுங்கக்கா. சீட்டு பைசா தாங்கக்கா. 5ஆம் தேதி தான்க்கா லாஸ்ட். நாளைக்கு கொண்டு வந்துருங்க. மனுஷன் காலையில போறாரு, வேலைக்கு போறாரு, சாயங்காலம் அவனா குடிச்சிட்டு வராரு. சம்பளம் கூட எடுத்துட்டு வந்து தரது இல்ல. குழந்தைக்கு ஃபீஸும் கட்டல, வீட்டு வாடகையும் கொடுக்கல. குழந்தைக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸ்க்கு ஒரு போன் வாங்கி கொடுக்க சொன்னா அவங்க மிஸ் அதையும் வாங்கி கொடுக்கலக்கா. சரிங்கக்கா, எனக்கு புரியுதுக்கா. 10 பேருக்கா, 10 பேரு. ஆமாக்கா, சீட்டு பைசா தான். நான் ஒரு 4 நாள் இருக்கக்கா, நான் எப்படியாவது தந்துடுறேங்க்கா. சரிங்கக்கா. சீட்டு பைசாக்கு வர போன் பண்ணி கேட்டாங்க, சீட் பைசா கட்டன்னு சொல்லி. எல்லாருக்கும் ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டாங்க, என் குழந்தைங்க மட்டும் ஃபீஸ் கட்டல. காலையில எழுந்து போறது, வேலைக்கு போறது, சாயங்காலம் அவனா குடிச்சிட்டு வருது. குழந்தைங்க சாப்பிடுச்சா, பொண்டாடி சாப்பிடுச்சா, எதுவுமே தெரியாத நிலையில இந்த மனுஷனை கட்டிட்டு நான் தான் பண்ண போறேன்னு தெரியல. என் குழந்தைக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி தர முடியல. எல்லா பசங்களும் ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி என் குழந்தைய அனுப்ப முடியல. நல்லா சாப்பாடு செஞ்சு முடியல. எலும்பு தோலும் வாங்கிட்டியாடா? அதெல்லாம் விடுங்கம்மா, ஒரு நாள் மாறும்மா. எனக்கு மட்டும் ஒரு ஃபோன் மட்டும் வாங்கிட்டாங்கம்மா. ஆன்லைன் கிளாஸே அட்டென்ட் பண்ண முடியலம்மா. குடியும் குடுத்தலுமாயிருக்கும் கோட்டர் கோவிந்தனின் குடும்ப சூழ்நிலையை இப்பொழுது காணலாம். அப்பா வந்துட்டாரு பகுதடா, சவுண்ட் கேக்குது. சார், அவர் எப்பவுமே குடியும் குடுக்கணுமாவே வராது. எப்போதான் அப்பா மாறு வர தெரியலம்மா. சார், என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு நாளைக்கு மாறும்பா. என்னடி புருஷன் கூப்பிடுறேன்? இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்துட்டாருப்பா அப்பா. இதுக்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியப்பா. கோதாவரி, கூப்பிட்டுட்டே இருக்கேன், எங்க இருக்க? ஏய், புருஷன் வந்திருக்கனே, காபி போடணும், சாப்பாடு எதனா எடுத்து வைக்கணும்ல, அறிவு இல்ல. நின்றுட்டு என்ன பேசிட்டு இருக்கிற? நீ சம்பாதிச்சு கொடுத்தாதானே நாங்க செய்யறதுக்கு. ஒண்ணுமே சம்பாதிச்சு கொடுக்கல. அப்புறம் வீட்டுல எங்களுக்கு சாப்பாடு வரும், காப்பி வரும். தேவையில்லாதெல்லாம் பேசணும்னு வச்சுக்கோங்க. எதுக்குப்பா அம்மா அடிக்கிறீங்க? அதுக்கப்புறம் அடிக்கிறதெல்லாம் வச்சுக்காதீங்கப்பா. அம்மாவே வீட்டுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்ப வேலைக்கெல்லாம் போயிட்டு வராங்க. அவங்க சம்பாதிச்சுட்டு காசுல எடுத்து செலவு பண்ணிடுறீங்க. நானும் பேப்பர் போட்டு அதை சம்பாதிக்கணும், அதையும் செலவு பண்ணிடுறீங்க.
எனக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்றாங்க, என்ன கட்டுறீங்களா? போகணும் ஆன்லைன் கிளாஸ் போகணும்னு சொல்றாங்க, என்ன பண்றீங்களா? நீங்க பாட்டுன்னு வந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வரீங்க. இன்னும் கையெல்லாம் பிடிக்கிற என்னடி பிள்ளைய சொல்லி கொம்பு செய்து விடுறியா? நீ ஸ்கூலுக்கு போனாதானே உனக்கு ஃபீஸ் கட்டணும். இதோட நீ ஸ்கூலுக்கே போக கூடாது, புரியுதா? அப்பாவால ஃபர்ஸ்ட் மேல வேலை செய்ய முடியல, குவார்டர்லாம் அதிகமா விலை ஆயிடுச்சு. நீ பேப்பர் போடுவியோ குப்பை பொறுக்குவியோ எனக்கு தெரியாது. டெய்லி அப்பாவுக்கு ஒரு குவார்டர் வாங்கிட்டு வரல, உன்னையும் உங்க அம்மாவையும் சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு துப்பு இல்ல. காலையில 6 மணிக்கு எழுந்துக்கிற, சாயங்காலம் 6 மணிக்கு வர. குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும்னா ஃபீஸ் கட்டலையா, வீட்டு வாடகை கொடுத்தனா கொடுக்கலையா, நாங்க சாப்பிட்டோமா சாப்பிடலையா, இது எதுவுமே தெரியல. என் குழந்தை 3 மணிக்கு எழுந்து பால் பாக்கெட்டு போட்டு இதெல்லாம் போட்டு காசு உண்டியில சேர்த்து வச்சு அதையே எடுத்து போய் குடிச்சிட்டு எங்களுக்கு சாயங்காலம் அவனா அடிக்கிறதுக்கு வர. நாங்க சாப்பிட்டோமா சாப்பிடலையா எதுவுமே ஒண்ணு தெரியாது. குழந்தை எந்த ஸ்கூல்ல படிக்கிறான், அவன் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு போறான், அவன் பஸ்ல போறானா எதுவுமே தெரியாது. எல்லா பிள்ளைங்களும் போறத பார்த்தா இது மாதிரி பண்ணி பண்ணி தினம் இதே மாதிரி குடிச்சிட்டு வர. அடிச்சு அம்மா வீட்டுக்கு போ அம்மா வீட்டுக்கு போ அம்மா வீட்டுக்கு போட்டு தெரியும். அம்மா வீட்டுக்கு போக தெரியாமலாம் இங்க இருக்கிறாங்க. ஏதோ வாழ வந்துட்டோம், அவங்க கொடுத்துட்டாங்க. இந்த கஷ்டத்தெல்லாம் அம்மா வீட்டுல சொல்லக்கூடாதுதான் இங்கே உன் காலை சுத்தி நடக்கிறோம். நீ படிப்பு வைக்கணும் என் புள்ளைய நான் எதிர்பார்க்கல. 4 வீட்டுல 10 லட்சத்து என் புள்ளைய எனக்கு படிக்க வச்சுக்க தெரியும். நீ வா பாத்து. ஏய், தேவையில்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. இஷ்டம் இருந்தா வீட்டுக்குள்ள இருங்க, இல்லன்னா உங்க அம்மா வீட்டுக்கு ஓடு. எனக்கு நீங்க தான் முக்கியம் கிடையாது, எனக்கு குடியும் என் ஃப்ரெண்ட்ஸுங்கதான் முக்கியம், புரியுதா? ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, கல்யாணம் பண்ணினா ஒரு குழந்தை பத்துக்கினேன். தேவையில்லாம் பேசாத, ஒயின்சா போய் ஒயிந்து போய் கிடக்க வேண்டியதானே. அதெல்லாம் பேசாத. எக்கெல்லாம் கெட்டு குட்டி சேரா போ. ஐயோ செம்ம டயர்டா இருக்குமா. சரி வாங்க உள்ள வாங்க. என்னங்க போன வேலை எப்படி ஆச்சு? ஆமாம்மா நல்லபடியா முடிஞ்சிச்சுமா. சரி 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 சைன் எங்கம்மா? ஷைன் டாடா வந்தாச்சு பாரு, சீக்கிரமா. ரொம்ப டயர்டா இருக்குமா, கொஞ்சம் டீ கூட. இத எடுத்து வரேன். ஹாய் டாடி, எப்போ வந்தீங்க? ஹாய் சைன், இப்பதான் வந்தேன். ஓகே. அப்புறம் வேலைலாம் எப்படி போயிட்டு இருந்தது? நல்லா போயிட்டு இருக்குமா சைன். டாடி எனக்கு ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க டாடி. அப்படியா, எதுக்காக? ஃபீஸ் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க டாடி. இதான் லாஸ்ட் மந்த் தான். அப்படியாம்மா, டாடி மறந்துட்டேனே, மம்மி ஞாபகப்படுத்தவே இல்லை. ஆமாங்க, ஆன்லைன் கிளாஸ் என்னமோ 4 மணி நேரம் தான், ஆனா ஃபீஸ் மட்டும் ஃபுல் அமௌண்ட் கேக்குறாங்க. ஆன்லைன் கிளாஸ் இருக்கும்போதும் ஃபீஸ் கேக்குறாங்க. ஆமா, ஆன்லைன் கிளாஸ் தான், ஆனா பாதி ஃபீஸ் அமௌண்ட் தான் கேட்கலாம், ஃபுல் அமௌண்ட் கேக்குறாங்க. சரிம்மா, நான் நாளைக்கு கட்டி விட்டுறேன். சரி. ஹலோ ஹலோ சார், நீங்க கொடுத்த அமௌண்ட்டுக்கு ப்ரொவிஷன்ஸ் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தாங்க சார். எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்களா இல்ல யாருக்கும் விட்டுட்டீங்களா? இல்ல எல்லா ஃபேமிலிக்கும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம் சார். சரி சரி, இல்ல அமௌண்ட் எதுவும் எக்ஸஸ் ஆயிடுச்சா? ஆமா இல்லைங்க சார். சரி ஓகே. ஓகே, தேங்க்யூ டீம். தேங்க்யூ சார். ஓகே. என்னாச்சுங்க, என்ன வாங்கி கொடுக்க சொன்னீங்க? இல்லம்மா, இப்போ நிறைய பேர் நம்ம ஸ்ட்ரீட்ல வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கல்ல, அதனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சில உதவிகளை செய்யலாம்னு சொல்லிட்டு நம்முடைய சேவையில இருந்து கொஞ்சம் கொடுத்துருந்தோம்மா. அதனால நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் டீம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்துட்டு எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி இருக்கிறேன். ஓகே ஓகே. எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க? இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 75 மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே. சரி, நான் ஆபீஸ் போனப்பறம் நீங்க எல்லாம் ப்ரே பண்ணீங்களா? ஆமாங்க, ஷைனுக்கு ஆன்லைன் கிளாஸ் முடியும், எப்படி 1 o'clock ஆயிடும். அதுக்கு பிறகு ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம். அதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. சரி ஓகே ஓகே, வெரி குட். நானும் சரி வீட்டுக்கு ஆபீஸ் போன பிறகு வீட்டுல இருந்துட்டு தேவையில்லாத ப்ரோக்ராம் எதுவும் பாக்குறீங்களோன்னு நினைச்சிட்டேன். அதான் ஷைன் கிட்டயும் நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஜீசஸ் பத்தி சொல்லணும், அவங்களுக்காக நீ ப்ரே பண்ணணும், அவங்களோட நேம்லாம் எழுதி வச்சு அவங்களுக்காக ப்ரே பண்ணணும், அவங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். சரிங்க, இது நம்ம சாட்டர்டே சண்டே நமக்கு லீவ் தானேங்க, நம்ம ஏன் சுவிசேஷம் மூலியமா நம்ம ஏன் பண்ணக்கூடாது? ஆமாம்மா, நம்ம பண்ணலாம். நம்ம வீட்டுல இருந்து ப்ரேயர் பண்றோம். ஆனா நம்ம வீட்டு பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க டெய்லி குடியினால ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதனால குடியினால பாதிக்கப்பட்டவங்களுக்காக நம்ம அனுதினமும் நம்ம வீட்டு ப்ரேயர்ல ஜெபம் பண்ணணும். அவங்களுக்காக நம்ம சுவிசேஷம் அறிவிக்கக்கூடியது நமக்கு கட்டாயமா இருக்கு. அதனால இந்த சாட்டர்டே வந்து நம்ம கட்டாயம் அந்த அவங்களுக்காக பாடுபட்டு ஜெபித்து நம்ம வந்து சுவிசேஷம் சொல்லலாம். சரியா? நீ என்ன நினைக்கிற? சரி, உனக்கு கண்டிப்பா பண்ணலாம் டாடி. அதுக்காக தான் அவங்க ரட்சித்திருக்காங்க, நம்ம அவங்க கிட்ட போய் சுவிசேஷத்தை சொல்லலாம் நான் நினைக்கிறேன். வெரி குட் மார்க். இதா இருக்கும். கண்டிப்பா போலாம். போலாம். பாறை
தன் கழுத்தில் வைத்திருக்கும் ராவா ரகு செய்யும் ரகலைகளை இப்பொழுது பார்க்கலாம். பால் மனுஷன் இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்துட்டானா? எங்கடி இருக்க? வெளியே வாடி, வெளியே வாடினா. என்ன இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்துட்டியா? சம்பாதிக்கிற பணம் இத மாதிரி மாலை மாதிரி வாங்கி மாட்டிட்டு வரீங்க. இன்னும் கொஞ்சம் கூட அறிவே இல்ல. என்னதான் மனுஷனும் தெரியல. போறீங்க அவனே, நான் புள்ளைய போறேன். ராமு, இந்த பேர உங்க அப்பா கூப்பிடாரு பாரு. வெளிய வாடா. அப்பா டேரி இத வெயிட் ஆனது பாரு. வாடா அம்மா வாடா. ஐ லவ் யூ. நீ தான் என் மகள் வீட்லயே நான் மதிக்கிற ஒரே ஆளு. இந்தடா. என்னடா அவங்க அப்பா வாங்கிட்டு வந்துருக்கான், அதை பிரிச்சு பாத்துட்டு கிடக்குற. இந்த வீட்டுல ஒண்ணு இல்லன்னு தெரியல, உனக்கு தெரியல. உனக்கு படிப்பு ஃபீஸ் கட்டணுமே, அது அப்பாட்ட கேட்கணும் தெரியல. மம்மு வாங்கிட்ட மட்டும் பிரிச்சு பாத்துட்டு கிடக்குற. ஆன்லைன் கிளாஸ் நடக்குது, போன் பண்ணி கேட்டியா? கொஞ்சமாவது அப்பாட்ட கேட்கணும் தெரியலையா உனக்கு? மம்மு மட்டும் வாங்கிட்டு மட்டும் போதுமா உனக்கு? அதை சந்தோஷமா ஏத்துக்கிற? என்னடா என்னடா பாக்குற, மறைச்சு நிக்கிற? அவர் எங்கேயோ போயிட்டு கஷ்டப்பட்டு குஸ்து கீழே வந்து கரெக்டா நம்ம வீடு தேடி வராரு. அதை வச்சு இதே வேலை உங்க அப்பா சப்போர்ட் பேசினு இருக்கியே, இதெல்லாம் உனக்கு நியாயமாடா? உனக்கு எல்லாம் என் தலையெடுத்து போய் தொலைங்க. நீ இப்படி திட்டனால ஒரு குஸ்து வருது. என்னம்மா சோகமா இருக்கிறேன், எப்ப பார்த்தாலும் ஒரே சோகமா இருக்கிற, என்ன விஷயம் உனக்கு? அது ஏக்கா கேட்குற, சும்மா இந்த மனுஷன் குடிச்சிட்டு வந்து ஒரே பிரச்சனையா இருக்கு வீட்டுல, நிம்மதியே இல்லைம்மா எனக்கு. சரி கவலைப்படாத, நம்ம ஏன்னா சொல்றா 2 நாளைக்கு சாப்பாடு செய்யாத நீ விட்டு பாரு, அப்ப அவனுக்கு தெரிஞ்சிடும். அதனால அவன் வழிக்கு வந்துருவான். எதுக்கு நீ சாப்பாடு செஞ்சு போட்டு எதுக்கு அழுது கிடக்குற? சரிம்மா கவலைப்படாத, ஏதோ ஒரு நேரத்தில் ஏன் அம்சா ஏதோ கோதாவரியும் காணாம கவிதாவையும் காணாம தெரியல. கவி இங்க வா, எங்க போற? இங்க வாமா, அப்பதான் பேசிட்டு போய் எவ்வளவுதான் வேலை வேலைன்ற எப்ப கேட்டாலும் வீட்டுல கேட்ட வச்சுக்கவே நான் வா, என் கூட போனாரு பேசி கடைக்கு போறேன் அர்ஜென்டா போயிட்டு வரேன். என்னமா பண்றாங்க எங்க வீட்டுக்கு ஒரே புரியனால இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏதாவது எந்த பிரச்சனை இருந்தாலும் எங்க அக்காட்ட வந்து நாங்க சொல்லுவோம், பஞ்சம். அதனால என் கதையை சோக கதையை சொல்லிட்டு நடக்கிற மாட்டேன். அதான் ஒரு ஐடியா சொன்னாங்க, சாப்பாடு கொஞ்ச நாள் போடாதம்மா. இல்லைப்பா அப்படிலாம் இல்லை. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, நல்லா ப்ரேயர் பண்ணுங்க. நானும் உங்களை மாதிரி உள்ள சூழ்நிலையில தான் இருக்கேன். என்னோட ஹஸ்பண்டும் ரொம்ப தண்ணி அடிப்பாங்க. ஆனால் நான் ஒன்று தான் பண்ணேன். நான் வந்து டெய்லி முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர்னால் வேறு ஒன்றுமே இல்லை, ஜீசஸோட நம்ம பேசுறது தான். நீங்கள் உங்களோட கவலைகள் மனசோட பாரங்களை நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறீங்கல்ல, அதை வந்து அப்படியே நீங்கள் ஆண்டவருக்கு தெரிவிக்கிறீங்க. நம்ம மனுஷங்க கிட்ட போய் சொல்லும்போது அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவங்க பேசிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது அவர் அதற்கான பதிலை வந்து தருவார். அதனால நீங்களும் என்ன பண்ணுங்க, ஹஸ்பண்ட் வெளில போயிட்டாங்கன்னா நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. நல்லா முழங்கால் போட்டு ஆண்டவரே பாருங்க, என் ஹஸ்பண்டை ரெஸ்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் ஒரு அற்புதம் நடக்கும். நானும் இன்னைக்கு போயிட்டு நான் ப்ரேயர் பண்ணுறேன். நீங்கள் இன்னைக்கே ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. என்னடா ஒரு கை குறையுது? நேத்தி வந்தானே அடியில வச்சுட்டான், கோண வாயிலே குத்துனான். டேய் ஆனா ரொம்ப ஓவர். நீ ஆல்ரெடி அவன் வாய் கோண, அதுலயே வேணா குத்துவேன். அவன் ஓவரா பண்ணா, அதனாலதான் அவன் வாய வச்சான். சரி இன்னைக்கு நம்ம 3 பேரு தான் டக்கு டக்குன்னு ஆடுவான். சரி என்ன யாருடைய டேன்னு பார்க்கலாம். சீக்கிரம் போடு முதல்ல. ஐயோ மொத்தம் மொக்கையா வருது. செம்மையா வந்துக்குற கார்டு எனக்கு. எனக்கு எல்லாமே மொக்கையா வந்து போட்டதுல இருந்து எதுவுமே சரியா வரல. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இதோ இயேசு வருகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று இயேசு சொன்னார். இதனால் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லை என்று சொல்லி கவலையோடு இருக்கிறீங்களா? வருத்தத்தோடு கூட காணப்படுகிறீர்களா? குடும்பத்துல சந்தோஷம் சமாதானம் இல்லையா? எல்லாவற்றையும் இயேசு உங்களுக்கு தருவார். நீங்கள் மனம் திரும்பி தேவனுக்கு செவி கொடுங்கள். இதோ இயேசு வருகிறார். என்னடா அது ஏசு ஏசு கத்திட்டு கிடக்குறாங்க.
தொல்லை வேற தாங்க முடியாதுடா. அப்பதுல இருந்து இயேசு திறந்தா பொய் தான்டா. அவர் வராரு, ஏசப்பா வராரு, இப்ப வராரு, அல்லேலூயா அல்லேலூயான்னு. ஐயோப்பா. ஆமாடா, நான் பிறந்ததுல இருந்து வராருன்னு தான் சொல்லுவீங்க. நீ பிறந்த 40 வருஷம் ஆயிருக்கும்டா. சரிடா, காடை போடுறா. அது ஒரு தலைவலி வேற. ஐயோ, எப்பதான் மைக் ஆஃப் பண்ண நிம்மதியா என்ன விளையாட முடியாது, காடு விளையாட முடியாது நிம்மதியா. என்னப்பா காலையில வேலை வெட்டிக்கு போகாம சீட் ஆடுறீங்க? வாணா, ஒரு கை குறையுது. நான் வேணா உட்காரணா. ஏன்பா நான் என்ன உங்க பகுதிக்கு எழுதுறீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன நான் சொல்லுங்கண்ணா, என்ன பேசிட்டு இருந்தீங்க? நேரம் இல்லண்ணா, ஏசுநாதர் வர்றாருன்னு சும்மா வாயை திறந்தா போய் பேசுறேன். அப்படியாப்பா? ஆமாண்ணா. அவர் இயேசு பத்தி உங்களுக்கு எதனா தெரியுமாப்பா? அது தெரியாது. அந்த குடும்பம் வந்து ஒரு காலத்துல உங்களை மாதிரி என்ன மாதிரி இருந்த குடும்பம்ப்பா. இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு 4 பேருக்கு நலத்திட்டங்களை கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் உயர்த்திருக்கிறாரு. நீங்களும் மறந்துருப்பீங்க. நானும் உங்களை போல ஒரு காலத்துல இருந்தவன் தான். இன்னைக்கு உங்களுக்கு நான் நற்செய்தி சொல்ற அளவுக்கு ஆண்டவர் என்னை உயர்த்திருக்கிறாருன்னா அது ஆண்டவர் என்னை தெரிஞ்சு விட்ட காரணத்தினால்தான். நீங்களும் மறந்துருப்பீங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுங்க. உங்க குடும்பங்க கிடைக்கட்டும். சரி, நான் கிளம்புனா. அவரு வேற என்னடா மொக்க போட்டு போறாரு. ஐயோ, நீங்க ஆட போடுறா. அந்த அண்ணா சொன்ன வார்த்தை எனக்கு மனசு தொட்டது மாதிரி இருக்குடா. இனிமேல் குடிக்கிறது சீட்டாடுறதெல்லாம் விட்டுலான்னு இருக்குடா. என்னடா சொல்ற? நேத்து வரையும் என் கூட குடிச்சிட்டு தானே இருந்தேன். என்ன புதுசா இன்னைக்கு நல்லவ மாதிரி நடிக்கிறேன்? அவர் நம்ம குடும்பம் நல்லது தான்டா சொல்லு இருக்காரு அந்த அண்ணன். சரிடா, காடு போடுறா. இல்லடா, எனக்கு மைண்ட் சரியில்லை, எனக்கு ஆட பிடிக்கல, நான் கிளம்புறேன்டா. ஏய், என்னடா சொல்ற? இல்லடா, இனிலேருந்து எல்லாத்தையும் விட்டுலான்னு இருக்கேன், நான் கிளம்புறேன். ஏய், என்னடா? சரி, நீ போடுற. அவன் நேத்து வரையும் நம்ம கூட குடிச்சிட்டு இருந்துட்டான். இன்னைக்கு பார்த்தா புது கிறிஸ்டின் ஆயிட்டான் போல இருக்குது. மனசு தொட்டுச்சு, அது தொட்டுச்சுன்னு போயிட்டான். ஐயோ, இனிமே அவன் சாவகாசம் நமக்கு தேவையில்லடா. மச்சான், அவன் சொல்றதுதான் மச்சான் கரெக்ட்னு தோணுது. நீ என்னடா சொல்ற? இதெல்லாம் விட்டுலாம் மச்சான். வா, நீயே வந்து போலாம். டேய், உனக்கு விருப்பம் இருந்தா நீ போ. நான்லாம் உங்க பின்னாடி எல்லாம் வரமாட்டேன், புரியுதா? கிளம்பு. வரமாட்டா. ஏய், போங்கடா. சும்மா நேத்து வரையும் என் கூட குடிச்சிட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு என்ன ஏசு தொட்டாரு, அது தொட்டாரு. ஏன் இவன்கள்லாம் எனக்கு ஆளுங்களே இல்லையா விளையாடுறதுக்கு? நமக்கெல்லாம் எண்டு கார்டே போட முடியாது லாக்டவுனில் கூட. நம்மளுக்கு குடி தான் முக்கியம். ரொம்ப ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ண. எப்படியாவது என் கணவரை நீங்க மாற்றுவீங்க. எப்படியாவது குடிக்காம வரணும். நீங்க குடிக்காம நீங்க தான் கொண்டு வரணும். எப்படியாவது மாற்றணும். நான் உங்களை தான் நம்புறேன். நான் அம்சா, இந்தாமா வெங்காய தக்காளி மளிகை ஜாமான்லாம் வாங்கிக்கிறேன் பெருமா. என்னையா எப்பவுமே கோவமா பேசிட்டு இருப்ப, குடிச்சிட்டு ஒரு மாதிரி பேசுவேன். என்ன இப்ப என்ன சாப்பிட்டா இருக்குது? ரொம்ப பாசமா கூப்பிட்டு இருக்கிற. இல்லம்மா, நாங்க சீட்டாடி சொல்ல ஏசப்பா பத்தி ஒரு அண்ணா வந்து சொன்னாரு. அந்த சொன்ன வார்த்தை வந்து என் மனசு தொட்ட மாதிரி இருந்துச்சு. மனசை நான் எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கேம்மா குடிச்சிட்டு வந்து. இனிமேல் நான் குடிக்க மாட்டேம்மா, தெரிஞ்சுட்டேம்மா நானு. தெரிஞ்சுட்டியாப்பா? ஆமாண்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆமாண்டா, எல்லாம் ஏசப்பா செஞ்ச கிருபைடா. உங்ககிட்ட ஒரு ஆள் சொன்ன மாதிரி தான் என்கிட்டயும் வந்து ஒருத்தவங்க சிஸ்டர் வந்து ஏசப்பா பத்தி சொன்னாங்க. அதான் அது மாதிரி சொல்லும்போது ஏசப்பா நான் ஜோம் பண்ணேன். ஆண்டவர் தான் உங்களை மாத்திருக்காரு. ஆமாமா, ஏசப்பா தான் நம்ம நன்றி சொல்றோம். ஆமாமா, எல்லாரும் ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்க. இப்ப சந்தோஷமா அப்பா தெரிஞ்சுட்டாரு. ரொம்ப சந்தோஷம். வாடா உங்களை எல்லாம் ஏசப்பாக்கு நன்றி சொல்லு, தேங்க்ஸ் சொல்லு. ஏசப்பா உமக்கு நன்றி. இந்த நாடகத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இன்று உலகத்தில் கூட ஆண் பெண் என்று சொல்லி பாகுபாடின்றி அநேக குடிச்சு விரிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதனால அநேக குடும்பங்களில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. குடும்பங்களில் சமாதானம் எழுந்து போயிருக்கிறாங்க. குடும்பங்கள ஒரு ஆசிர்வாதம் இல்லை. இவர்களை குறித்து தான் வேதத்தில் கூட நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் கூட, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலங்கள், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவர்களுக்கும் பல புள்ள சாராயத்து நாடுகளுக்கும் தானே என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அப்படிதான் இன்றைக்கு உலகம் நடந்து கொண்டிருக்கிறது. மதுபானம் குடித்து விழுந்ததுனால தாம் செய்கிறது என்னன்னு தெரியாதபடிக்கு அது மனைவியா பிள்ளைகளா தெரியாதபடிக்கு அடிச்சு அவங்களை நிலைப்படுத்துவது, துன்புறுத்துவது, குடும்பத்துக்கு சரியான முறை சம்பாதிக்கும் கொடுப்பது கிடையாது. பிள்ளைகள் குறித்து மனைவி குறித்து ஒரு அக்கறை இல்லாதபடிக்கு இன்னைக்கு அநேகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது மிகுந்த வேதனையா இருக்கிறது. ஆகவே நம்முடைய பிள்ளைகளாகி நம்ம யாவரும் இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது மிகவும் கடமையா இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால நம் யாரும் ஒன்றுபட்டு இணைந்து இந்த குடிவெறி ஆவிக்காக நம் கடிந்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் அப்படிப்பட்ட மனிதர்களை விட்டு அந்த குடிவெறி ஆவி போகும். அதற்காக நாம் ஒருமனப்படுவோம், இணைந்து ஜெபிப்போம். எல்லாரையும்
நம்மை போல அவர்களும் சமாதானமாய் சந்தோஷமாய் அவர்கள் குடும்பங்கள் காணப்படுவதற்காக நம்ம பாரப்படுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.